இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட MDBfixer சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். MDBfixer சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த வீடியோவில் பிரீத்தி மிக்சி, அதாவது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே டஸ்ட் அண்ட் இருக்குது, ரொம்ப நாளாக அட்டாலாவில் தூக்கி போட்டிருந்தாங்களாம். இதை ஆன் பண்ணால் ரொம்ப சவுண்ட் வருதுன்னு சர்வீஸ் பண்ணுறதுங்க. இது மெயின்டெனன்ஸ் மட்டும்தான். இதை பார்த்திங்கன்னா முதல்ல ப்ளோ பண்ணலாம். இந்த ப்ளோயர் பார்த்திங்கன்னா மிக்சியில் செஞ்சது. இது எப்படி செஞ்சதுன்னு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் போய் மறக்காமல் பாருங்கள், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது ப்ளஸ் ஒயர், இது 1 2 3 ஸ்பீடு ஒயர் மிக்சிக்கு போகிறது பாருங்கள். 1 2 3 இந்த ரெட்டு ப்ளஸ்ஸு, இது பார்த்திங்கன்னா நியூட்ரல். இப்போ பார்த்திங்கன்னா ரெட்டு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் எதுக்கும் ஃபோட்டோ பிடிச்சிட்டு ஒயருங்களை ரிமூவ் பண்ணுங்கள். இந்த 4 ஸ்க்ரூவும் சைடில் இருக்கும் பாருங்கள், அதை ரிமூவ் பண்ணிட்டு மேல் டாப்பை கழட்டிக்குங்க. மோட்டர் எந்த வாட்டத்தில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா மோட்டர் ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸ்லாம் எடுத்து அவுட்டரில் இருக்க கேபினட்லாம் நல்லா சுத்தமாக கழுவிக்கலாம். இப்போ சைடில் இருக்க கார்பன் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டோம்னா கார்பன் ஓரளவுக்கு நல்லா தாங்க இருக்குது. இது ரொம்ப குட்டையாகி போச்சுன்னா நீங்கள் மாற்றிக்கணுங்க. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், கீழே ஒரு 8ஆம் நம்பர் போல்ட் இருக்கும், அதை ரெண்டுமே ரிமூவ் பண்ணிட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கங்க. ஏன்னா ரொம்ப நாளாக இது ஜாம் ஆகிருக்கும், அதனால் ஆயில் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் ஊற விட்டு நீங்கள் திருப்பியில் லூஸ் பண்ணிக்கலாம். அல்லது கட்டிங் பிளேட் இருந்தால் கட்டிங் பிளேட்லாம் பிடிச்சி லூஸ் பண்ணிக்கலாங்க. லூஸ் பண்ணி இந்த மோட்டரை தட்டி கழட்டிங்க. கழட்டுறதுக்கு முன்னாடி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கீழ் பாட்டம் புஷ்ஷு நல்லா இருக்குங்க, ஹெவியாகவே இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு பால்டர்ஸ் குண்டு இருக்கும், அது கொட்டாமல் பார்த்துங்க, எல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கோரை தனியாக கழட்டிட்டு ஆர்மேச்சர் கழட்டினீங்கன்னா உங்களுக்கு அதில் 3 ஃபைபர் வாஷர் இருக்குது. இந்த கம்யூட்டேட்டரை பார்த்திங்கன்னா நைஸ் செம்மலில் தேய்ச்சி ஃபினிஷிங் பண்ணிக்கோங்க. அடுத்தது கீழே பேரிங் உட்கார இடத்துல, அதாவது ஆர்மேச்சர் உட்கார இடத்துல க்ரீஸ் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு கீழே இருக்கிற ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் நட்டை கழட்டி ஆர்மேச்சர் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்க க்ரீஸ் வெளியே வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த புஷ்ஷை சுற்றி அந்த ரிங் இருக்கும், அந்த ரிங்கில் நீங்கள் ஆயில் விடும் பொழுது அதில் காட்டன் வாஷரில் அந்த ஆயில் ஊறி இருக்குங்க. உங்களுக்கு அப்பப்போ உங்களுக்கு தேவையான ஆயில் அது சர்க்குலேஷனில் இருக்கும்போது நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஷாப்ட்லாம் தேய்மானம் ஆகாமல் நல்லாவே இருக்குது. கொஞ்சம் நல்லா ஓடாமல் இருந்ததுனால உங்களுக்கு இந்த பிரச்சனை. இந்த ஃபைபர் வாஷர் பார்த்திங்கன்னா இந்த கார்பன் உட்கார இடம் கரெக்டாக உட்காரலன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு கீழே மேல் சைடு கொடுப்பாங்க. கீழே சீட்டிங் சரியாக இல்லைனா கரெக்டாக இருக்கான்னு ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துங்க. எக்ஸ்ட்ரா க்ரீஸை தொடச்சி எடுத்துக்கோங்க. அப்புறமே கோர் மாட்டிக்கிட்டு நீங்கள் மார்க் நேராக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா படிமானம் ஆனிச்சான்னு பார்த்துட்டு எங்கேயும் உரசலையான்னு பார்த்துக்குங்க. பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் கீழே இருக்கிற டாப் மாற்றுங்க. பால்டர்ஸ் குண்டு அந்த ஆர்மேச்சரில் இருக்கணுங்க, மறக்காமல் மாட்டிட்டு அந்த போல்ட் போட்டு டைட் வச்சுக்கோங்க. என்னுடைய சேனலில் இந்த மிக்சி சர்வீஸ் இல்லாமல் வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ் வீடியோ, கைவினைப் பொருட்கள் செய்கிறது, சமையல் வீடியோஸ், ஆர்ஓ சர்வீஸ், பிவிசி பைப் கம்பெனி சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிக்க, மறக்காமல் போய் பாருங்கள். இப்போ சக்னெட் அட்ஜஸ்ட் பண்ணி ஆர்மேச்சர் மேலே கீழே ஷேக் ஆகுதான்னு பாருங்கள். கரெக்டாக அந்த கார்பனுக்கு நேராக கம்யூட்டேட்டர் இருக்கான்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு ஃபுல்லாக டைட் வச்சுட்டு நீங்கள் கார்பனை மாட்டிக்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த போல்ட்டு சக்னட் எக்ஸ்ட்ரா இருக்கிறது போட்டு டைட் வச்சுட்டு கார்பன் பார்த்திங்கன்னா புதுசாக போட்டுட்டா இன்னும் நல்லா இருக்குங்க. இல்லைனா ஸ்பார்க்கிங் கம்ப்ளைண்ட் வரும். போட்டு அந்த லாக்கை தள்ளி விடுங்க, ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும், வெளியே வராது. அவ்வளோதாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கண்டினியூட்டி கரெக்டாக, அதாவது பாடி எர்த் ஆகுதா, ஏதாவது காயில் ஷார்ட்டேஜ் இருக்கான்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லைங்க. இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன், ஸ்மூத்தாக ஓடுதுங்க. லைட்டாக ஸ்பார்க்கிங் வருது, கார்பன் புதுசாக போட்டுருந்தால் அந்த ஸ்பார்க்கிங் வராதுங்க. இந்த ஸ்பார்க்கிங் ஜாஸ்தியாக ஆர்மேச்சர் போயிருக்குன்னு அர்த்தங்க. இப்போ மோட்டரில் அந்த லப்பர் வாஷர் போட்டு மோட்டரை கரெக்டாக இருந்த வாட்டத்துக்கு திருப்பி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே ஒரு லப்பர் வச்சு மேல் கேப் போட்டு அப்படியே அழுத்தமாக திருப்பி விட்டு அந்த 4 ஸ்க்ரூவும் போட்டு டைட் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கிரிப்பாக பிடிச்சிக்கோங்க. டைட் வச்சுட்டு மிக்சியை கொஞ்சம் ஆட்டி பாருங்கள், ஆடக்கூடாது. அப்படி ஆடிச்சுன்னா கீழே பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு லப்பர் வாஷர் கொடுங்க. இது 2.7 ஆர்ம்ஸ் ரிலே ஓவர்லோடுது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இருந்த மாதிரியே ஃபிட்டிங் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஒயரும் நியூட்ரல் ஒயரும் கொடுக்குறோம் பாருங்கள். இது நியூட்ரல், ரெட்டு ப்ளஸ்ஸு, இது க்ரீன் கிரவுண்டு. நீங்கள் மிக்சி ஓப்பன் பண்ணும்போதே எல்லா ஒயரையும் மார்க் பண்ணிக்கோங்க. 1க்கு 2 தடவை ஃபோட்டோ பிடிச்சி நல்லா தெளிவாக தெரிஞ்சதுக்கப்புறம் கழட்டுங்க. இப்போ எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே கப்ளர் ப்ரெஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ ரன் பண்ணுறோம், எவ்வளோ ஸ்மூத்தாக ஓடுதுன்னு பாருங்கள். என்னுடைய சேனலில் இது இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் அதையும் போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம் தௌலத் பாஷா. வணக்கம்.